ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான டீ கடை ஸ்டைலில் இனிப்பு பண்டா தான் செய்ய போகிறோம். நம்ம கமாண்டில் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் இது ஸ்பெஷல் வீடியோ தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கோம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜீனி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அரைச்ச ஜீனி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா இதை கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்துல பிசைஞ்சு எடுத்துங்க. இப்படி அள்ளி போட்டா அப்படி கீழே விழுவணும். கெட்டியா இல்லாம தண்ணியா இல்லாம இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். மாவு நல்லா 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு போண்டாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக உள்ளேயும் வெந்துடும், மேலேயும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக டீ கடை இனிப்பு பண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா உள்ளார பஞ்சு மாதிரி மேலே கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. டீ கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அம்மாவுக்கு வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.